எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய நண்பர்கள் உருவாவாங்க. ஏதாவது ஒரு புது நண்பர் வருவர், ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க, என்னோட தோழி என்னோட தோழியோட தோழி அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் ஒரு இயக்கம் உருவாகும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக தான் நன்மைன்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ புதிய நண்பர் ஃபேஸ்புக் மூலமாக வருவாரா, இன்ஸ்டாகிராம் மூலமாக வருவாரான்னு கேட்கக்கூடாது. தெரிந்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய நண்பர்கள் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் கொடுப்பார்கள், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் என்பது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி என்பது உங்களுடைய அருகில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பல பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு பணத்துக்குரிய விஷயத்துக்காக இன்னும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர்கள் தான் நீங்கள். அதான் சொல்றோம், வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது, தெரிஞ்சா நம்ம மனசு மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்றவர் தான் நீங்கள். ஏன்னா கைன்னா என்னது? ரிஷபராசி, 2ஆம் இடம் தான் கை. அந்த கைங்கிற பக்குவத்தை கொண்டவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வேறு லெவல். கதவை தட்டி மணி ஆர்டர் கொடுத்து காசை வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா? ஏன் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்தால் போதும், எனக்கான ஒரு அங்கீகாரம் வந்தால் போதும் தான் நீங்கள் நினைப்பீங்க. அதற்கேற்ற ஒரு நல்ல மாற்றங்களும் கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கண்டிப்பாக நீங்கள் மனசார ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பைக்கோ அல்லது காரோ நீங்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக போகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த கடன் எதுக்காக வாங்கினா, வண்டி வாங்குறதுக்கு, வீடு கட்டுவதற்கு, வீட்டில் சுப நிகழ்ச்சி, இந்த 3 விஷயங்களில் தேவைன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்காக இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆசைக்காண்டி ஒரு வெட்டி செலவு பண்ணுறது, இதெல்லாம் தயவு செய்து கடன் வாங்கி செய்யணும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5க்குரியவனும் 7க்குரியவனும் சம்மந்தப்பட்டிருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி, ஒரு வெற்றி, ஒரு செயல்பாடுகள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து, துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைவார். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். அவருடன் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி, அதாவது விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல, சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் தான் இருக்கார். வக்ர நிலையில் சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடக ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார். கேது பகவானோ எப்பொழுதும் போல் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒலிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவோம், வீட்டில் தீபம் ஏற்றுவோம், தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் அந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா, இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா? கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேயர்களும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு கரவரா, இந்த 2 மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒலிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது. இந்த ஒரு மாதம் ஒலிக்கிற மந்திரங்கள் தான்
இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிம்பமாக உருவாகிறது. ஆகவே நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமெண்ட்ஸ்னாலும் கொடுங்க, ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமையப்பா ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போவோம். எப்பொழுதும் எங்கேயும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் நம்முடன் இருப்பவர்கள் என்ற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை தனக்குள் பதித்து கொண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்துக்குரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய நண்பர்கள் உருவாவாங்க. ஏதாவது ஒரு புது நண்பர் ஒருவர், ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அப்படிம்பாங்க. என்னோடய தோழியோட தோழி அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒரு இயக்கம் உருவாகும். அந்த இயக்கம் உருவான என்ன ஆக போகுது, என்ன மாற்றம் வந்துட போகுது, ஒரு யோசனை வரும்ல, அந்த யோசனையே வெற்றியை கொடுக்கும். அவர்கள் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ என்ன சொல்ல வரோம், உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக தான் நன்மைன்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ புதிய நண்பர் ஃபேஸ்புக் மூலமாக வருவாரா, இன்ஸ்டாகிராம் மூலமாக வருவாரான்னு கேட்கக்கூடாது. தெரிந்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய நண்பர்கள் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் கொடுப்பார்கள், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் என்பது உறுதி. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி என்பது உங்களுடைய அருகில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெற்றி உறுதி. உங்களுடைய செயல்பாடில் ரொம்ப நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. பல பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு பணத்துக்குரிய விஷயத்துக்காக இன்னும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர்கள் தான் நீங்கள். நீங்கள் எப்பவுமே சேமித்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. தானம் கொடுக்கறதுல வள்ளல். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை, அதான் சொல்கிறோம், வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது, தெரிஞ்சால் நம்ம மனசு மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்றவர் தான் நீங்கள். ஏன்னா கைனா என்னது, ரிஷபராசி, 2ஆம் இடம் தான் கை. அந்த கைங்கிற பக்குவத்தை கொண்டவர்கள் தான் நீங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் 2025 கார்த்திகை மாதம் மாதிரி ஒரு அற்புதமான மாதம் இல்லை என்பதை நீங்கள் அடுத்த மாதம் சொல்லுவீங்க. கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லுவீங்க. உங்கள் சுய ஜாதகம் வேறு. உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது, உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வேறு லெவல். கதவை தட்டி மணி ஆர்டர் கொடுத்து காசை வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா, முன்னாடி காலம்லாம் பார்த்துருப்பீங்க. கதவை தட்டி கூப்பிடுவாங்க, ஐயா வாங்க உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி வந்து கொடுத்துட்டு போவார். ஆனால் இப்போ எப்படி வரும், உடனே எஸ்எம்எஸ் வரும், கூகுளில் ஜிபேயில் பணம் வந்திருக்கு, என்ன நார்மல் எஸ்எம்எஸ் வரும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணங்கள் வரும். இந்த பணமானது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம். அனாமத்து பணம் வராது. ஏன்னா நீங்கள் அனாவசியமான பணத்துக்கு எதிர்பார்க்குற கேரக்டரே கிடையாது. ஏன் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்தால் போதும், எனக்கான ஒரு அங்கீகாரம் வந்தால் போதும் தான் நீங்கள் நினைப்பீங்க. அதற்கேற்ற ஒரு நல்ல மாற்றங்களும் கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். கண்டிப்பாக நீங்கள் மனசார ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பைக்கோ அல்லது காரோ நீங்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக போகிறது. உங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த கடன் எதுக்காக வாங்கினா, வண்டி வாங்குறதுக்கு, வீடு கட்டுவதற்கு, வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு, இந்த 3 விஷயங்களில் தேவைன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏகாந்தம் கொண்டும் மற்றவர்களுக்காக இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆசைக்காண்டி ஒரு வெற்றி செலவு பண்ணுறது, இதெல்லாம் தயவுசெய்து கடன் வாங்கி செஞ்சிட வேண்டாம். செஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா 6க்குரியவன் 7ல் உட்காந்துருக்கான். 6க்குரியவன் 7ல் அமர்ந்தால் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் நிதானம். இது கரெக்டாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5க்குரியவனும் 7க்குரியவனும் சம்மந்தப்பட்டிருக்கனால
காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி, ஒரு வெற்றி, ஒரு செயல்பாடுகள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் என்பது உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களையோ பாதிப்படையாமல் சம்மதத்துடன் நீங்கள் முடிக்கும்போது சங்கடம் இல்லாத வாழ்க்கை எப்பொழுதுமே ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடை செய்யும்பொழுது உங்களுடைய அத்தனை விதமான பெருமைகளும் உங்களுடைய இருப்பவர்களுக்கு புரிய வைக்கப்படும். பெருமாள் வழிபாடு செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள், நல்ல விதமான செயல்பாடுகள், கவனமான விஷயங்கள், வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக 20-30% ஒரு சேஞ்சஸ். அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிருக்கவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும்? அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாங்க அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட். இதை தாண்டி உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருக்கலாம். 1000 விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா, இவனை நம்பலாமா, அவனை நம்பலாமா, நம்மளை எப்படி நம்ம புதுப்பிச்சுக்கிறது, நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.